பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் உள்ளத்திலே அன்பு நம்பிக்கையை கூட்டியறலாம். பற்பல பாசைகள் பேசுகின்ற பற்பல நாட்டினரை உம்முடைய விசுவாச ஒருமைக்குள் கூட்டி சேர்த்திருக்கிற தேவர்தாமே, இந்த நாளில் நான் கேட்கிற சத்தியத்தின் மூலமாய் எங்களை உமக்கென்று பிரதிஷ்டப்படுத்தியறலாம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தலைமை ஆயர் மற்றும் பணிவுரை செய்கின்ற பணிவுரைக்காரர்கள் அனைவரும் சாமாவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகை. கர்த்தர் உயிர்த்தெழாவிட்டால் நீங்களும் நானும் கொண்டிருக்கின்ற விசுவாசம் பொய்யாகிவிடும். ஏனென்றால் நம்முடைய திருச்சபையே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் அஸ்திபாரத்திலே கட்டப்பட்டிருக்கின்றது. நீங்கள் நானும் அதில் தான் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கின்றோம். நம்முடைய விசுவாசமும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே கட்டப்பட்டிருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதனாலே சற்று நேரம் தியானத்துக்கு என்று பார்க்கின்ற போது இன்றைக்கு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் உயிர்த்தெழுதல், எல்லையற்ற மாற்றத்தை கொண்டாடுதல். உயிர்த்தெழுதல், எல்லையற்ற மாற்றத்தை கொண்டாடுதல். அப்படினால் இன்றைக்கு அதற்கு ஆதாரமாக நாம் வாசித்த வேத பகுதி, நற்செய்தி பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வோம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதே உயிர்த்தெழுதலின் நிகழ்வு மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களிலும், லூக்கா 24ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலும், யோவான் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களிலும் நமக்கு நன்கு தெரியும். ஒரு சில காரியங்கள் ஒரு சில நற்செய்தி பகுதியிலே இருக்கும். ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது 4 நற்செய்தியிலும் சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, அது கிறிஸ்துவம் என்பது ஆண்டவருடைய மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவரது உயிர்த்தெழுதலே நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறது என்றால் இன்றைக்கு சபையாய் கூடி நாம் உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். காலை 4 மணிக்கு வந்தோம். எதற்காக? அன்றைக்கு மதியால் என்ன செய்கிறார்கள் பாருங்க, சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே என்று நாம் வாசித்த அந்த 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. அதனால தான் காலை 4 மணிக்கு வந்தோம். இப்போ 9 மணிக்கு வந்தவங்களுக்கும்
ஒன்றும் இல்லை. அதுக்கு அதே இதில் 9ஆம் வசனம் சொல்கின்றது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மதலேனாமணியாருக்கு முதல் தரிசனமானார். அப்போ நீங்கள் வந்திருக்கவங்களும் குறைந்தவர்கள் அல்ல. அவர்கள் காலையிலே வந்தார்கள். ஆனால் நீங்கள் வந்து உதயமானதற்கு பிற்பாடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அவரை தரிசித்து நீங்கள் செல்ல வந்திருக்கின்றீர்கள். ஒருவேளை நீங்கள் வயதின் நிமித்தமாய் ஒருவேளை அதிகாலை வர முடியாதபடி நீங்கள் இருந்திருக்கலாம். இன்றைய 4 மணிக்கு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும், நாம் போக முடியவில்லையே என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது 2ஆம் வசனம், அதிகாலை வேளையை சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே. அதனால தான் ஆராதனை நம்முடைய திருச்சபையிலே வைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக பார்க்கின்ற போது 9ஆம் வசனம் சொல்கிறது, அதிகாலை இயேசு எழுந்திருந்த பின்பு, அவர் உயிர்த்திருந்த பின்பு மதனானுக்கு முதல் தரிசனமானார் என்று பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இது கொண்டாட்டம். நாம் மற்றதெல்லாம் கொண்டாடுகிறோமோ இல்லையோ, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகை திருச்சபையாய் கொண்டாட வேண்டும். அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகின்றோம், அவருடைய புது வருஷத்தை கொண்டாடுகின்றோம். அதற்கு மேல் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள் ஒன்றால் கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை நாம் கொண்டாட நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் வாசித்த பகுதியை பார்க்கின்ற போது அங்கு காலை வேளையிலே அங்கு பெண்கள் அவரை தேடி வருகிறார்கள் என்று பார்க்கின்றோம். ஓய்வு நாளுக்கு பின்பு மதினாள் மரியாளும் யாக்கோபின் தாயை மரியாளும் சாலமே என்பவனும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடுபடி அவனை வாங்கி கொண்டு அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வருகிறார்கள். இதை நாம் 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 2 தலைப்புகளிலே, ஒன்று தடை நீங்கியதை கொண்டாடுவோம். 2வது தரிசனமானார் கொண்டாடுவோம். 1 தடை நீங்கியது. நாம் வாசித்த 1 முதல் 6 வசனங்களை பார்க்கின்ற போது அவர் வருகின்ற பொழுது 3ஆம் வசனம் என்ன சொல்கின்றது, கல்லறை வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒரு சொல்கிறார். கிளம்பியாச்சு, இன்றைக்கி நம்ம ஆராதனை கிளம்பிடுறோம். வரப்போ எத்தனை எண்ணங்கள். இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் எத்தனை பேருக்கு வீட்டில் அடுப்பை அடைச்சோமா, வீட்டை பூட்டணுமா, பின்பக்க கதவை சாத்தணுமா, உண்டா இல்லையா? அவர்களும் ஆண்டவரை தரிசிக்க வந்து விட்டார்கள். அவருக்கு வேண்டிய சுகந்த வர்க்கத்தை எடுத்துட்டு அந்த 3ஆம் நாளிலே வந்து விட்டார்கள். வருகின்ற பொழுது யார் புரட்டுவார் என்று சொல்லி கொண்டார்கள். அது என்ன, அதுக்காக காரணம் என்ன? 4ஆம் வசனம் சொல்றது, அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அந்த கல் தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அல்லேலூயா. அப்படின்னா அவங்க ஏறிட்டு பார்த்த பொழுது, இன்றைக்கு ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் நானும் அவரை ஏறிட்டு பார்க்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இது வரைக்கும் எந்த கல் தடையா இருந்ததோ அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை நீங்கள் நானும் கண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். தள்ளப்பட்டு இருந்தது. எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கு அவங்களுக்கு. இன்றைக்கும் நான் அங்கே போயிட்டு பொழுது அந்த கல் இருக்கும், பெரிய ரவுண்டு கல், அப்படியே உருட்டி கொண்டாந்து அடைச்சிடுறாங்க. உள்ளே போனால் நம்ம கல்ற அந்த கீழே போதில் ஒரு ரூமு, அதுக்கு அடுத்த ஒரு ரூமு, அந்த ரூம்குள்ள தான் அவர் வச்சுருந்தாங்க. முன்னால் ஒரு ரூம் தான், ஒரு பாறையை குடஞ்சி வச்சுருக்காங்க. முன்னால் நமக்கு தேர் விடுறாங்களே, தேருக்கு சக்கரை இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பெரிய கல். இன்றைக்கும் போனால் பார்க்கலாம். அவ்வளவு பெரிய கல்லை யார் புரட்டுவார்கள் சொல்லி அவர்கள் அங்கலாய்த்த பொழுது அந்த அங்கலாய்ப்பை மாற்றின கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்ன கண் தடையா இருக்கிறதோ, என்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ, எந்த போராட்டம் இருக்கின்றதோ, எல்லாவற்றையும் இந்த நாளிலே ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கின்ற போது எல்லாம் தகர்முடியாய் போகிறது, தள்ளப்பட்ட கல்லாய் போய்விடும். எனவே நீங்கள் நானும் அஞ்ச வேண்டியதில்லை. அதற்கு அப்புறம் சொல்லப்படுகின்றது, அவர்கள் கடலுக்குள் பிரவேசித்த பொழுது வெள்ளை அங்கி தெரிந்தவனாய் வலது பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு என்ன பண்ணாங்களா? பயந்தார்கள். மார்க் சொல்கின்ற பொழுது ஒரு வாலிபன், மத்தேயு இதே பகுதியில் சொல்கின்ற பொழுது தூதன். அடுத்ததாக லூக்கா சொல்கின்ற பொழுது 24 பார்க்கின்ற பொழுது 2 பேர். அடுத்ததாக யோவான்ல பார்த்தீங்கன்னா 2 தூதர். இந்த ஒரே சம்பவத்தை சொல்கின்ற பொழுது தூதர் நமக்கு நன்கு தெரியும், நன்கு தெரிந்த தங்கியதுதான். 91ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அங்கே பார்க்கின்ற பொழுது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்.
அங்கு பார்க்கின்றோம், ஆண்டவருடைய திருச்சமத்திலே வந்த பொழுது அங்கு தூதர் அமர்ந்திருக்கின்றார்கள். தூதர் அங்கிருந்து சொல்லுகின்றார்கள், பயந்தவர்களுக்கு என்ன சொல்கிறார்கள் நோக்கி, அவர்கள் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பயம்! ஒரு வியாதி வந்தாச்சுன்னா எவ்வளவு பயம், ஒரு போராட்டம் வந்தாச்சுன்னா எவ்வளவு பயம். பிள்ளைகளை குறித்ததான பயம் அற்ற பெற்றோர்கள் உண்டா? அது பெண் பிள்ளைகளை வைத்திருக்கின்றவருடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, என்னத்த நெருப்ப எதில் வைத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு சொல்கிறாங்களே, ஒரு பொம்பளை பிள்ளை பத்தாச்சுன்னா கட்டி கொடுக்க வரைக்கும் அவங்க பெற்றோர்னா நெருப்பை வயிற்றில் கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்திலே இப்படி இருக்கும் என்று சொன்னால் அங்கு பயந்தார்கள். பயந்த மாத்திரத்திலே பயப்படாதிருங்கள். இன்றைக்கும் அதே வார்த்தை தான் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். எனவே நீங்கள் நான் வாழ்க்கையிலே பயந்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, பயமற்றவர்களாய் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற ஓட்டத்தை ஓடுவோம், ஆண்டவருக்காக ஓடுவோம். ஓடுகின்ற பொழுது அங்கு நடைபெற்ற காரியங்கள் பாருங்க. சிலுவையில் அறியப்பட்ட நசனாய் இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அங்கு அவர்கள் காட்டுகின்றார்கள், ஆண்டவர் இங்கு தான் வைத்தோம், அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, பாண்டமே அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி சிறந்தார், அவர் வெற்றி சிறந்தார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் வெற்றி தான் சிறக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தான், தோல்வியே இல்லை என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு 16:3 பார்க்கிறோம் போது அங்கு கல்லறை என்ன பண்ணுது, திறக்கப்பட்ட கல்லறையாக இருந்தது. இயேசு இல்லாத வெறுமையான கல்லறையாக இருந்தது. உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை பரப்புகின்ற கல்லறையாக இருந்தது. ஒரு கல்லறையிலிருந்து எத்தனை செய்தி நமக்கு கொடுக்கப்படுகின்றது, அது வெறுமை. இன்னைக்கு நீங்களான மரணத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, மரண பயம் நமக்கு தேவையில்லை. இதனால் நம்முடைய ஆண்டவர் மரித்தார், அவர்தான் முதலாவது எழுந்திருக்கிறார். பவுல் சொல்கின்ற பொழுது கிறிஸ்து தான் முதற் பலனானவர், உயிர்த்தெழுதலே முதற் பலனானவர் கிறிஸ்து என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15 வாசிக்கின்றோம். அப்படின்னா இன்றைக்கு எந்த சூழ்நிலை அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு ஆண்டவர் இல்லை. ஆனால் இல்லை என்று சொன்ன உடனே அங்கே யோவானில் பார்த்தீங்கன்னா 20:13 மதனமணியார் அழுதுகிறாள், அழுது கொண்டிருக்கின்றாள். ஆண்டவரை பார்த்த வந்தவர் ஆண்டவர் இல்லை. ஆனால் சொல்லுகின்றார்கள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி தூதர்கள் சொல்கிறார்கள். அங்கு சொல்லுகிறது வாலிபன் சொல்கிறார், ஆனால் அவருக்கு இல்லை. அங்கு பார்க்கின்ற போது அங்கிருந்த மரங்களோ மலைகளோ அவருடைய அழுகையை குறைக்கவில்லை. அதற்கு மாறாக யோவான் 20:13 சொல்கின்ற போது ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யார்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார். மரியாள் அழுகையை விடவில்லை. அதற்கு மாறாக உயிர்த்த ஆண்டவர் பின்னால் நிற்கிறார் என்பதை அறியாதபடி அவர் மீண்டும் அழுது கொண்டிருக்கின்றார். அவர் என்னவா, இயேசுவை தோட்டக்காரன் என்று எண்ணி நீ இயேசுடைய உடலை எடுத்துக்கொண்டு போனாயோ என்று சொல்லி அவரிடத்தில் வினாவினார் என்று பார்க்கின்றோம். உடனே அவர் சொன்ன காரியத்தை பாருங்கள். யோவான் 20:16 இயேசு சுவாமி அவரை நோக்கி மரியாளே என்றாள். மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தேடி வந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கின்றவராக இருக்கின்றார். அன்னைக்கு மரியாளுடைய மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பேர் சொல்லி தான் அழைத்து வந்திருக்கின்றார். அவர் நம்முடைய அழுகையை கண்டு காணாதவர் அல்ல. நீங்கள் அழுகின்ற பொழுது கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்கள் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். சொன்ன மாத்திரத்திலே அவர் திரும்பி பார்த்ததாக போடவில்லை. அவருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அங்கே என்ன சொல்கிறார், திரும்பி பார்த்து ரபுனி என்றார். மரியாளே என்று கூப்பிட்ட மாத்திரத்திலே திரும்பி பார்த்து ரபுனி போதகரே என்று சொல்லுகிறார். சொன்னால் இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அழுகை அல்ல, மகிழ்ச்சியாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் மட்டுமே நம் அழுகைக்கு விடை தர முடியும். மனிதனுடைய தலைப்பை நீங்கள் சொல்லி அழுக வேண்டாம். இன்னைக்கு அநேகவருடைய காரியம் என்ன, பிரச்சனை வந்தாச்சுன்னா அண்ணன்கிட்ட போய் சொல்கிறேன், தம்பிகிட்ட போய் சொல்கிறேன், பக்கத்து வீட்டில் சொல்கிறேன், எடுத்து வீட்டில் சொல்கிறேன், வேலை செய்கிறவங்ககிட்ட சொல்கிறேன், அவங்ககிட்ட போய் சொல்கிறேன். சொன்னோன்னே அது ப்ராப்ளம் போதாதா? நமக்கு எதற்காக போய் அவர்கிட்ட சொன்னமோ அந்த பிரச்சனை முடிகிறதா? இல்லையே, அதற்கப்புறம் தான் பிரச்சனை ஜாஸ்தியாகும்.
நம்ம ஒன்று சொன்னோம்னா 2 போகும், 2 கேட்குறவங்க 3 சொல்லுவாங்க, 3 கேட்குறவங்க 4 போய் சொல்லுவாங்க. கடைசியில் நம்ம சொல்லாத வார்த்தையை நம்ம சொன்னோம்னு சொல்லி நம்ம மேலே குற்றம் வரும். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இன்னைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அழுகை எப்பொழுதும் ஆண்டவர் முன்பாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே வந்து அழுகின்ற பொழுது அவர் உங்களை நிச்சயமாக உங்களுடைய பெயரை கூப்பிடக்கூடியவராக இருக்கின்றார். கூப்பிடுகின்ற பொழுது நீங்கள் அவரை கண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் திரும்பி செல்ல முடியும். இயேசு மரணம் அடைந்தார் என்பதுதான் இன்னைக்கு சபையின் மிக முக்கியமான காரியமாக இருக்கின்றது. அதான் இன்றைக்கு உபதேசமாக இருக்கின்றது. இன்னைக்கு சபை என்று சொல்கின்ற பொழுது அவர் உயிர்த்தெழாவிட்டால் நாம் அல்ல, நம்முடைய உயிர்த்தெழுந்த நிமித்தமாகத்தான் இன்னைக்கு அநேக மதங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ மதத்துக்கென்று ஒரு தனி இது ஒன்று என்று சொன்னால் எல்லா மத தலைவர்களும் இறந்தார்கள், பிறந்தார்கள், இறந்தார்கள், முடிந்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பிறந்தார், இறந்தார், உயிர்த்தார். 3 தேதியை போடக்கூடிய ஒரே தெய்வம் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர். அவர் உயிர்த்தெழுந்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவித்திருக்கின்றார் என்றால் அவரை நீங்கள் நானும் தெய்வமாய் கொண்டிருக்கின்ற ஜனம். எனவே நீங்கள் நானும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பிக்கை இல்லாத எந்த கிறிஸ்தவனும் கிறிஸ்தவன் அல்ல. இயேசு உயிர்த்தெழுதலிலே நீங்கள் நானும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதான் ஒவ்வொரு விசுவாச பிரமாணத்தில் சொல்கின்ற காரியம். அவர் உயிர்த்தெழுந்தார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அந்த விசுவாசம் தான் நம்மை இம்மட்டுமாக வழிநடத்தி வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். 2வது தரிசனமானார். தரிசனமானார் கொண்டாடுவோம். 1 தடைகளை நீங்கியதை கொண்டாடுவோம். 2வது தரிசனமானார் கொண்டாடுவோம். அங்கே பார்க்கின்ற போது 7 முதல் 11 வசனங்களை பார்க்கின்ற போது மார்க்கில் சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? அங்கே 7ஆம் வசனம் சொல்கிறது, சீசர்கள் பேதுருவிடத்தில் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே காண்பீர்கள் என்று அவருக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதைத்தான் சொல்ல இருக்கின்றார். ஏதோ வந்தோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம், போனோம் என்றல்ல, நாம் கேட்கின்ற வார்த்தையை போய் சொல்ல வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எதிர்பார்க்கின்றதான் மாநிலத்திலே போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது சீசரத்திலே போய் சொல்லுங்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 20:17 பார்க்கின்ற பொழுது நீ என் சகோதரத்திலே போய் சொல்லு என்று பார்க்கின்றோம். அவருடைய அவால் தான் இன்னைக்கு என்னுடைய பிள்ளை போய் என்னை பற்றி சொல்லாதா? இன்னைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, யாரிடத்திலேயாச்சும் என் பிள்ளை போய் நான் இன்னைக்கு உயிர்த்தெழுந்தேன்னு போய் சொல்லாதா என்று சொல்லி அவருடைய ஆவல் தான். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கின்றார். போய் சொல் என்று சொல்லுகின்றார். அங்கு சொல்கின்ற பொழுது அது நீ போவதற்கு முன்பாகவே நான் போவேன் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே பார்க்கின்ற பொழுது 10வது சொல்கின்ற பொழுது அங்கே வந்த யார்? மகனாமணியார். அவர் 7 பிசாசுகளை துரத்தி அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். யார் அறிவித்தது? ஆண்டவரால் விடுதலை பெற்ற மகள். 7 பிசாசு பிடித்திருந்த மகன் மரியாள் விடுதலை பெற்ற நிமித்தமாய் இப்பொழுது ஆண்டவரை தரிசித்து போய் சொல்ல புறப்படுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக எதை நாம் விட்டிருக்கின்றோம்? எதை விட்டிருக்கின்றோம்? இன்றைக்கு நம்ம எல்லாவற்றையும் நாம் என்று சொல்லி நம்மோடு கூட வைத்துக் கொண்டிருக்கின்றோமா? எப்பொழுது நாம் விடுகின்றோமோ அன்றைக்கு 7 பிசாசு அவளை விட்டு கடந்த பொழுதுதான் அவள் ஆண்டவரை தரிசிக்க முடிந்தது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த செய்தியை போய் அறிவித்த முதல் சாட்சி, உயிருள்ள சாட்சி, உயிருள்ள தேவனை பார்த்து உயிருள்ள சாட்சியாய் போய் பகிர்ந்தாள் என்று பார்க்கின்றோம். அங்கு மட்டுமல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர் கேட்டபொழுது என்ன பண்ணுறாங்க சீசர்கள்? நம்மள இன்னைக்கு அதோட இன்னைக்கு இருக்கு. எத்தனை செய்திகளை கேட்டாலும், எத்தனை காரியங்களை நாம் கண்டாலும், எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் நடத்தினாலும் இன்னைக்கு நான் நம்பாத ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கின்றது. இன்றைக்கு திருச்சபையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் உண்டு. எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றோம், எல்லாம் அனுபவித்தோம். ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்ற அந்த விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டம் உண்டு. அங்கு பார்க்கின்றோம், சீசர்கள் நம்பவில்லை. பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு போயிருப்பது அவர்களுக்கு மர்வமாய் தரிசனமானார். நம்ம ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர். நாம் சந்தேகப்பட்டு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்து அவருடைய திரு சரீரத்தின் திரு ரத்தத்தை பெற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்கின்ற பொழுது ஏதோ சந்தேகம், அவர் உயிர்த்தெழுந்திருப்பாரா? நிச்சயமாக தானே ஐயா சொல்கிறாரு, இந்த ஐயா சொல்கிறாரு, நிச்சயமாக நடந்திருக்குமா? வேதத்தில் போட்டிருக்கு. சந்தேகம். இன்னைக்கு இந்த சந்தேக பிசாசு என்பது இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கு. யாரை பார்த்தாலும் சந்தேகம்.
சந்தேகம். கணவன் மனைவியை பார்த்தா சந்தேகம், மனைவி கணவனை பார்த்தா சந்தேகம், பெற்றோர்களை பார்த்தா பிள்ளைகளுக்கு சந்தேகம், பிள்ளைகளை பார்த்தா பெற்றோர் சந்தேகம், திருச்சபையிலே வந்தா உடன் விசுவாசிகளை கண்டால் சந்தேகம். சந்தேக பிசாசு இன்றைக்கும் நம்முடைய உள்ளே ஆண்டு கொண்டிருக்கின்றது. நாம் சந்தேகப்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவரை ஒரு நாளும் நாம் தரிசிக்க முடியாது. இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அவர்கள் சந்தேகப்பட்டார்கள், ஆனாலும் அவர் மறுரூபமாய் தரிசனமானார். அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கு முதல் தரிசனம் என்று பார்க்கின்ற மரியாளுக்கு, ஆனால் மறுரூபமாகி தரிசனமாகின்றார். ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக நமக்கு அவரை நம்மை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, லூக்கா 24:12 பார்க்கின்ற பொழுது பேதுருவோ எழுந்திருந்து கல்லறைக்கு ஓடி போய் அங்கே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனித்து வைத்திருக்க கண்டு சம்பவத்தை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு போனான் என்று பார்க்கின்றோம். பேதுரு எப்படி தெரியும்? ஏதாச்சும் ஒரு செய்தி கேட்டாச்சுனாக்கா ஆண்டவர் எது சொன்னாலும் முந்திக்கிட்டு சொல்லுவாங்களே, முந்திரி கொட்டைம்பாங்க, அப்படி தானே நம்ம வீட்டில் சொல்லுவாங்களே, ஏதாச்சுன்னா முந்திக்கிட்டே செய்கிறது. முந்திரி ஓடி வந்து பார்த்துட்டு, ஆனால் அவர் தரிசனம் பார்க்கவில்லை. அங்கே பார்க்க எல்லாம் காலி கல்லறையை பார்த்து விட்டு அவர் திரும்பி போய் விடுகிறார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, லூக்கா 24:10 பார்க்கும்போது யாரெல்லாம் சொன்னார்களோ ஒன்று பட்டியலே போட்டு இருக்கிறது. ஆனால் ஓடிப்போன மகனில் வந்து தந்தையை பார்க்க அங்கு வருகின்ற போது நமக்கு தெரியும், இளைய மகனுடைய வாழ்க்கையிலே தகப்பனை விட்டு தூரமாய் போனவன் அவனுடைய நிலைமையை அறிந்து அவனுடைய மீண்டுமாக என் தகப்படத்திற்கு போவேன் என்று சொல்லி வந்த பொழுதுதான் அவன் புத்தி தெரிந்தவனாய் அவர் வருகிறான் என்று பார்க்கின்றோம். ஆமாம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு அதுதான் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ இதுவரைக்கும் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த திருநாளிலே ஆண்டவரை நாம் தரிசித்தவர்களாய் நாம் கடந்து செல்ல அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். என்றால் பயந்து ஒளிந்து உயிருக்காக கவலைப்படுகிறது அல்ல, மரித்தேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன் என்ற ஜீவனுள்ள நற்செய்தியை சொல்லுகின்ற ஈஸ்டர் தான் இந்த நாட்களிலே. ஈஸ்டர் பண்டிகை என்பது எங்கும் இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஈஸ்டர் நாளில் ஒரு போதர் இருந்தாராம். இன்னும் சொன்னா என்னன்னு தெரில. போதர் என்ன பண்ணிட்டாரு? பிரசங்க நேரம் வந்தாச்சு. அவர் வந்தோடனே நேராக வந்தாராம், பிரசங்க மேடையில் ஏறினாராம். ஏறினோடனே எல்லோரும் என்ன பண்ணுவோம்? பிரசங்கம் பண்ணுவார்னு வச்சாங்க. அவர் ஒரு கண்ணாடி எடுத்து வச்சாராம், சேவிங் செட்லாம் எடுத்து வச்சாராம். எடுத்துகிட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க? உயிர்த்தெழுந்த பண்டிகையும் ஈஸ்டர் அது வந்தோடனே இந்த போதகர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்லி சேவ் பண்ணிக்கிட்டு அவர் இது உடனே மக்களுக்குள்ள ஒரே இது என்ன விருப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இருக்காதுல வாய்ஸு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட, இன்னும் இந்த போதர் என்ன நீங்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க பார்த்தா அதுக்கு காலங்காத்தால் 4 மணிக்கு 6 வந்திருக்கோம், உட்காந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு நடந்தது, வெளிநாட்டில் நடந்த ஒரு காரியங்கள். அவருக்கு இன்னொன்னே அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு நடந்துக்கிட்டே இருந்துருக்கு. இதை அறிந்தவர் அவர் பார்த்துட்டே இருந்திருக்காரு. இதை கொஞ்சம் நேரம் விட்டுட்டார். என்ன தான் பேசுகிறாங்க. நேரம் ஆக என்ன ஆகும்? 2 பேர் பேசுனாங்க, 3 பேர் பேசுனாங்க, 3 பேர் பேசுனாங்க, முழு சபையும் பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவர் சொன்னாராம், அதை கண்டு அவர், இது வரைக்கும் இங்கே நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொல்லி இவ்வளவு பேச்சு பேசுகிறீங்களே, இவ்வளவு இது பண்ணிக்கிட்டீங்களே, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு கேட்டு எத்தனை நாள் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க என்று சொல்லி மரித்தர் வேறு ஒரு இதுவோடு உயிரோடு எழுந்ததில்லை. ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தால் இது நடக்கக்கூடாத செயல். எனவே நீங்கள் இதை எல்லாரிடத்திலும் போய் சொல்லுங்கள். இன்றைக்கி நடந்ததை பார்த்து இவ்வளோ பேச்சு பேசுனா நீங்கள்லாம் என்ன செய்யணும்னா இயேசு உயிர்த்தெழுந்ததை எல்லார்த்தையும் போய் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்பினாராம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் எதை பேச வேண்டுமோ, என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ, எப்படி நடக்க வேண்டுமோ, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வந்து அமர்ந்து நாளில் விருந்திலே நாம் பங்கு கொள்கின்ற போது அதன் மூலமாய் நமக்கு கிடைக்கின்ற அந்த தரிசனத்தை ஆண்டவரே எனக்குள்ளாக இன்றைக்கு தரிசனமானார் என்ற அந்த உணர்வோடு கூட நாம் போல்வோம். எண்ணி பாருங்கள், எத்தனையோ காரியங்களை பற்றி எத்தனையோ பேரிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோமே. இயேசு விரும்புகின்ற காரியம் ஸ்திரீகள் போய் அறிவித்தார்களே. அதனால் இன்றைக்கி நீங்கள் நானும் எத்தனை பேருக்கு அட்லீஸ்ட்டு ஒரு ஆளுக்காச்சும் கேட்பாங்கள்ல, கேட்டிருப்பாங்க. காலையில் ஆராதனைக்கு வந்தவங்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க, என்னக்கா எப்போதும் 9 மணிக்கு தானக்கா போவேன், இன்றைக்கி என்னக்கா காலையில் 3 மணிக்கு போனேன், கேட்டுருப்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்படின்னா அவங்ககிட்ட இன்றைக்கி எங்கள் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தாருன்னு சொன்னால்
எப்படிக்கா இருந்தாரு? அவர் சொன்ன பிறகு இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் சொல்லி பாருங்க. அவரிடத்தில் நீ முழங்கால் பிடித்து கேட்கின்ற போது அவர் கொடுப்பார் என்று சொல்லி அந்த பொறுப்பை உணர்கின்ற திருச்சபை மக்களால் இந்த நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்னை உணர்ந்து பார்த்து ஆண்டவர் இந்த கொண்டாட்டத்தை நம்முடைய தடைகளை நீக்கி இருக்கின்றார் என்று சொல்லி நாம் கொண்டாடுவோம். நமக்கு தரிசனமானார் என்று சொல்லி நாம் கொண்டாடுவோம். அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்தின் நாளாய் இந்த நாளை உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தாவின் நாமே கொடுப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு இருக்கிற பஸ்தோத்திருக்கிறோம். நம்முடைய உயிர்த்தெழுதலின் திருநாளிலே கர்த்தாவே நாங்கள் வந்து கர்த்தாவே நாங்கள் அந்த நாளிலே கர்த்தாவே இதோ ஏறிட்டு பார்த்த பொழுது தடை கற்களாய் இருந்த கல்லறையின் கல் புரட்டப்பட்டிருந்ததை கண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் நோக்கி பார்க்கின்ற பொழுது இது வரைக்கும் எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் எங்களுடைய திருச்சபைக்கும் தடையாக இருந்த எல்லா தடையும் நீக்கிப்படுவதுமா சொல்லிக்கிறோம்ப்பா. நாளில் வந்த நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை தரிசித்தவர்களாய் நாங்கள் கடந்து செல்வோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்றோம் என்ற இந்த விசுவாசத்திலே எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஓட்டவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நடந்தாவே. ஆமென். ஆமென்.